ஓகே கிளம்புவோமா. சிக்னல் இருக்குது, சிக்னல்ல கேமரா இருக்குதா? கேமரா இல்லை. ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் தாங்க. உள்ள இருந்து ஏதோ டீச்சர் ஆர்டர் பண்ணிருக்கும் போல. சோ கொண்டு வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருங்க அங்க இருந்து நம்ம ஃபுட் டெலிவரி பண்ணோம்ல, அந்த இடத்துல இருந்து நம்ம கஸ்டமருடைய லொகேஷன். வெல்கம் பேக் ஜி ஃபேம். குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ வாங்க ஜி ஃபேம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் ஆஸ் ஒரு ஹவுஸ் டிரைவராக ஒரு நபருடைய வாழ்க்கைகள் எப்படி போகும், அண்டு வெளி வேலைக்கு வந்தோம்னா ஃப்ரீ விசால வந்தோம்னா அவங்க லைஃப் எப்படி போகும், என்ன சாப்பாடு, என்ன பழக்க வழக்கங்கள் இங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இன்றைக்கி மணி வந்து 7 ஆகுது. வழக்கம் போல் தாங்க அப்படியே இருக்கா. நம்ம வண்டிக்கிட்ட இருக்கிறோம். இன்னும் ஓனர் வரல. வந்தார்னா அவரை வந்து போய்ட்டு ஆஃபீஸில் முதல்ல இறக்கி விட்டுட்டு வழக்கம் போல் ஃபுட்டு டெலிவரிக்கு நம்ம கிளம்பணுங்க. நேற்று வந்து ஃபுட்டு டெலிவரியில் கிட்டத்தட்ட ஒரு 100 ரியால் சம்பாரித்தோம். குதிகால்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இடம் பயங்கரமாக வலிக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து வண்டி ஓட்டுறதாலே என்னென்னு தெரில. ஆனால் அந்த மாதிரிலாம் ஓட்டினா வலிக்கக்கூடாது. அந்த குதிகால் கிட்ட இருக்கிற நரம்பு ஒன்று தொட்டாலே வலிக்குது. அப்படியே அந்தளவுக்கு நேற்று தான் அந்த வலி ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக என்னன்னு தெரியல. ஸோ இப்போ வாங்க எல்லாமே திங்ஸு, மொபைலு, பவர் பேங்க்லேருந்து எடுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம வண்டியில் வைக்கணும். எல்லாமே எடுத்து வண்டியில் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வெளியே கிளம்பணும். அப்படின்னா முதல்ல விட்டுட்டு ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் ஓட்டிட்டு நேராக நம்ம ரிட்டன் நம்ம ஏரியாவுக்கு தான் வந்தாகணும். பிகாஸ் இந்த சுலைன்ற ஏரியா கிட்ட வந்து நமக்கு ஒரு இது இருக்குது, என்ன சொல்கிறது, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்டர்வியூக்கு போகிறாரு. ஸோ அவருக்கு ஒரு பிக்கப்பும் மறுபடியும் ட்ராப் இருக்குது, ப்ளஸ் அங்கே வெயிட்டிங்குமே இருக்குது. அதனால் நம்மளோட ஃபஸ்ட்டு சவாரி அது. ஸோ அது போகும் நம்ம. ஓகேங்களா? ஸோ வாங்க ஜி ஃபேம், மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுக்கோங்க. ஒரு 2500 லைக் வருதான் நம்ம லைக்குக்கு ஏம் பண்ணுறோம். பண்ணிடுவீங்களா இல்லைன்னு தெரியல, பண்ணி விட்ருங்க, நம்புகிறேன். ஓகேவா? லெட்ஸ் கோ ஜி ஃபேம். டைம் டு இது. ஓனர் இப்போ வந்துடுவார். அதனால் இப்போ அவரை கூப்பிட்டு போகிறதுக்கு நம்ம வண்டி செல்லக்குட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய பேர் இதை பார்த்துட்டு ப்ரோ வண்டி க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எஸ், இதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்ட் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ நமக்கு ரெண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஆஸ் இட் இஸ் கஸ்டமருக்கெல்லாம் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தாங்க நமக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணணும் தான். கொஞ்சம் காசு சேர்த்துட்டு நம்ம பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் வண்டி வார்ம் அப் போட்டாச்சு. வாங்க அது பாட்டுக்கு வார்ம் அப் ஆகட்டும். அப்படியே மிரர் கண்ணாடி இறக்கிக்கும். சூப்பரு. ஸோ கொஞ்சம் காசு வரட்டும் நம்மக்கிட்ட. வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணணுங்க. வாட்டர் வாஷ் விடணும். ஏன்னா உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது அநியாயத்துக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம வாட்டர் வாஷ் விடணும். அண்ணன் டியூட்டிக்கே போயிட்டு வந்துருச்சு. அதுக்குள்ளே ஒரு டீயை வாங்கிட்டு வந்துருச்சு. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீயை குடிப்போம். போ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீயை குடிப்போம் ஜே ஃபேமிலி. அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலர் சவாரி வேறு ஒன்று இருக்குது. அப்புறம் நாளைக்கு ஏர்போர்ட் சவாரி நம்ம ஜே ஃபேம் இருக்குது. இதெல்லாம் அப்படியே அழகாக ஓட்டணுங்க. வாங்க டீயை போட்டு அப்புறம் இவரை போய் முதல்ல ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணுவோம். டீயை குடிச்சிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் பெட்ரோல் வேறு போடணும். இவரை இறக்கி விட்டுட்டு ஒரு சவாரி ஓட்டிட்டு அப்புறம் பெட்ரோல் போடலான் இருக்கோம். என்னது? அதான் கேட்குறேன். நம்மளுக்கு இக்காம அப்ளை பண்ணியிருக்காருல, அதோட காப்பி உங்களுக்கு அப்ஷரில் இருக்கும். அது வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், லைசன்ஸ்க்கு உடனடியாக நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். பிகாஸ் இப்போ லைசன்ஸ்க்குலாம் 10 நாள் 20 நாள் 2 மாதம்லாம் டைம் ஆகுது. சீக்கிரம் நம்ம லைசன்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா இன்னும் பயம் இல்லாமல் ப்ராப்பராக ஓட்டலாம். அதனால தான் ஜி ஃபேம் கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்பயுமே தேவைதாங்க. ஸோ வாங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்த வீடியோ நம்ம கிளியர் பண்ணலாம். ஓகேவா ஜி ஃபேம்? ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா தலைவரை இறக்கி விட்டாச்சுங்க. ஸோ இப்போ இங்கேருந்து இறக்கி விட்டுட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவாரிக்கு தாங்க. ஸோ ஒரு சவாரி அடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம சவாரி ஓப்பன் பண்ணுவோம். எங்கே வருது அப்படின்றதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியல. ஸோ பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏசி வேறு குழுங்குது. என்னடா அது, மொபைலில் கிராஸாக இருக்கா இல்லை நான் வச்சது கிராஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. ஓகே, கிராஸாக தான் கொஞ்சோண்டு இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஜி ஃபேம், வாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ஓகே கொடுத்துட்டேன். சர்ச் ஆகிட்டு இருக்கு. சவுண்டு வரும் பாருங்களேன் உங்களுக்கு. சர்ச் ஆச்சுன்னா அடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டரு எப்பயுமே நான் மேக்ஸிமம் விட மாட்டேன். ஆனால் ரொம்ப மொக்கையாக காசு கொடுத்தான்னா விட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க கான்செப்ட். எனிவே எப்படியா இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னதான் வருதுன்னு பார்ப்போமே சவாரி. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. 7 நிமிஷம் காட்டுது. 2.8 கிலோமீட்டரில் போயிட்டு நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே போயிட்டு பிக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 13 கிலோமீட்டர்னு காட்டி இருக்குது. இது எப்படியும் 17-18 கிலோமீட்டர் வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை நம்ம இந்த ஒரு பிக்கப் மட்டும் முடிச்சுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமை நோக்கி அந்த பக்கம் நம்ம நோக்கி ஓடிடலாம். ஓடி போயிட்டு நம்ம அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடுவோம். ஏன்னா நம்ம ஃபிக்ஸட் சவாரி ஒன்று பேசி வச்சிருக்கோம். ஸோ அவர்கிட்ட ஃபிக்ஸட் இல்லை, நம்ம ஆல்ரெடி பேசி வச்சிருக்கோம். அவரை கொண்டு போய் இன்றைக்கி இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ண வைக்கணும். அப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு கொண்டு வந்து விடணும். ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு ரெண்டாவதாக இருக்கிற சவாரின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சவாரி. 21 ரியால் சம்திங் நம்மளுக்கு ஏதோ காட்டிட்டு இருக்கு. ஸோ வாங்க போவோம், போயிட்டு அந்த இதை என்னன்னு சொல்லி பார்த்துட்டு ட்ராப் பண்ணிட்டு வருவோம் ஜி ஃபேம்.
கிளம்புவோமா? சிக்னல் இருக்குது, சிக்னல்ல கேமரா இருக்குதா? கேமரா இல்லை. ஸோ கைஸ், நம்ம யாராவது இருந்தீங்கன்னா சிக்னல்ல கேமரா இருக்கா இல்லையன்றதை மட்டும் எப்பயுமே நோட்டம் விட்டுக்கோங்க. புது புது மாடல்ல வைக்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு மறந்துட்டோன்னு வச்சுங்க ஆப்பு தான். நிறைய பேர் சவுண்டு கம்மியாக வருது ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க, எனக்கும் புரியுது. பட் மொபைலை ஹோல்டரில் தூக்கி இப்படி மாட்டணும். நிறைய பேர் ப்ரோ ஓட்டும் போது வீடியோ காட்டுங்கன்றீங்க. அப்போ நான் ஃபோனை தூக்கி தூரமாக வச்சு தானே ஆகணும். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஜிஃபேம். அப்பயும் சவுண்டு கம்மியாக வருதுன்றீங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்க, இன்னும் பிக்கப்புக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.6 கிலோமீட்டர் இருக்கு. போவோம். 13 கிலோமீட்டர்னு காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் எப்படியும் அது 15க்கு மேலே தான் இருக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ வாங்க, பிக்கப் பண்ணிட்டு அதை போய் ட்ராப் பண்ணுவோம். டைம் இருந்தால் இன்னொரு பிக்கப்பையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிஃபேமுடைய சப்ஸ்கிரைபருடைய சவாரிக்கு நம்ம கிளம்புவோம். அவரை இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சு மறுபடியும் அவர் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே நேராக நம்ம ஓடி வந்துடலாம். அநேகமாக ஒரு வெயிட்டிங்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ அப்படின்னாரு. ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன், வெயிட்டிங் சார்ஜஸும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அவரும் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வாங்க, இது அநேகமாக தஹலியான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தாங்க போவோம். ஆனால் அந்த தஹலியான்றது ஃபுல்லாமே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மட்டும்தாங்க இருக்குமே. நல்லா இருக்கும். அட பாவி, சிக்னல் நான் மாட்டுக்கு வேகமாக போயிட்டு இருக்கேன். லெட்ஸ் கோ. வீடியோக்கு லைக்கை கொடுங்க ஜிஃபேமே. உங்கள் லைக்கு தான் நம்மளை மோட்டிவேட்டே பண்ணும். ஓ பரவாயில்ல, நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ தாங்க எனக்கும் தெரியும். சைட்டில் நீங்கள் பார்க்குறது இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆஃபீஸ், சிம் கார்டு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மொபைல் ஆஃபீஸ் 1 2 3 4 என்னடா 4 இதுலேயுமே மொபைலின்னு போட்டிருக்கு. ஃபுல்லாக மொபைலுக்காரங்களே வாங்கி அவங்களோட ஆஃபீஸை செட்டப் பண்ணிட்டாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. ஜிஃபேம் இந்த வாட்டி நம்ம மொபைல் ஹோல்டர் ஆடாதுங்க. ஃபெவிக்விக் போட்டு ஒரே இடத்துல ஒட்டிட்டேன். எந்த அளவுக்கு இது தாக்கு பிடிக்கும்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். போயிடு, அப்படியே போயிடுப்பா, நேராக போயிடு. எங்கே போய் நிற்கிறான் பார்த்தீங்களா தலைவன்? பயமே இல்லை. இவங்களாம் லோக்கல் புள்ளிங்க, அதனால தான் இப்படி இருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. ஓகே ஜிஃபேம், வாங்க நேராக போய் பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். ஃபேம் ஸோ ஃபெக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா தஹலியா ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். நான் சொன்னேன்ல தஹலியா, ரெண்டு சைடுமே இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் தாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கு. பக்காவாக இருக்கா? இப்போ லொக்கேஷனை வெளியே வந்துடுவோம். பிகாஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆப்ரேஷன் ஃபிலாஃபில். ஓஹோ, நேற்று நம்ம வாங்கின அதே இடம் தாங்க. இந்த இடமா? இது பெரிய தலைவலியாச்சே கொய்யால. இது வந்து நிறைய ரஷ் இருக்குங்க உள்ள, வெறுப்பாக ஆகுங்க. சே, உள்ளே போயிட்டு இப்போ நிதானமாக தான் வாங்கிட்டு வரணும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர்த்த என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரே டைமில் கொடுத்துட்றாங்க ஜிஃபேம். நிறைய பேர் இங்கே தான் ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேஷன் ஃபிலாஃபில்னு பிளாக்ல எழுதியிருக்கு பாருங்கள். நிறைய பேருக்கு கொடுத்துட்றாங்களா. உள்ளே போனோன்னா நிறைய டெலிவரி பாய் நிற்பாங்க. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு உள்ளே காட்டுறேன் எவ்வளோ பேர் நிற்பாங்கன்னு. ஆர்டர் நம்பர் 356ன்னு இருக்குது. அதை கொண்டு போய் இப்போ காமிச்சிட்டு அவங்கள்ட்ட வந்து வாங்கணும். இதுதான் அந்த ஆப்ரேஷன் ஃபிலாஃபில். ஃபிலாஃபிலுங்கிறது இவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன் ஆஃப் தி ஃபேமஸான ஃபுட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் சவுதி அரேபியாவில். நம்ம ஆளுங்களே நிறைய விரும்புவாங்க. இங்கே பாடுறா அப்படியே எங்கள் அப்பா கூட்டத்தை பார்த்தீங்களா, தரமாக இருக்கா? இதுதாங்க பிரச்சனையே. வாங்க இப்போ இங்கே நின்றுட்டு வாங்கிட்டு ஓடுவோம். நான் சொல்லலை, அட்டன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் 19 கிலோமீட்டர், 13 கிலோமீட்டர் காமிச்சாப்ப தலைவர். இப்போ 19 கிலோமீட்டர்னு போட்டுட்டார். இதுதாங்க இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. என்னடா கேமரா ஆங்கிளே மாறி இருக்குது. ஆங்கிள் இப்போ அநேகமாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ இவங்களை கொண்டு போயிட்டு நம்ம உடனடியாக ட்ராப் பண்ணி ஆகணும். அப்படியே பேக்கில் வருவோம். இப்போ இது ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போய் அவனை எவ்வளோ பேர் பைக்கில் நிற்கிறாங்க பாருங்கள் ஆர்டர் அடிக்கிறதுக்கு. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆசாத் வீசாங்க. தாராளமாக வந்தோம்னா கஃபீல் உதவியோட நம்ம பாட்டுக்கு இதில் வேலை செய்யலாம். ஒரு நல்ல இது இருக்கும். இதுக்காக தான் ஒரு 10 வருஷம் நம்ம இதில் முட்டி ஹவுஸ் டிரைவர் வேலையில் மோதுனது போதும். எதுவாக இருந்தாலும் கை காலை விட்டு தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு ஸ்டெப் எடுத்தோம். ஸோ உங்களோட அன்பு ஆதரவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஏர்போர்ட் போகிறதுக்கு சவாரி, ஏர்போர்ட்டுன்னு இல்லை, எங்கேனாச்சும் போகணுன்னா நல்லா நம்மளை கூப்பிடுறீங்க. ஸோ அந்த இது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் ஜிஃபேமே. ஓகேவா? சரி வாங்க, இப்போ வந்துட்டு இவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. 19 கிலோமீட்டரா டக்குன்னு இப்போ கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அப்படியே முடிஞ்சால் இன்னொரு சவாரி அடிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை 9:20 ஆயிடுச்சு, 10:40க்கு அங்கே இருக்கணும். இன்னொரு சவாரி அடிச்சுட்டு நேராக அப்படியே நம்ம எங்கே போயிடணும் அப்படின்னா கஸ்டமர் இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அவருக்கு இன்டர்வியூக்கு லேட் ஆகிடக்கூடாது, அதனால தான். ஏன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆன் டைம் நம்ம அங்கே போய் நிற்கணும் ஜிஃபேன். வாங்க இப்போ இதை கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். இது எந்த ஏரியான்னு கூட நமக்கு தெரியல இப்போதைக்கு. கொஞ்சம் தூரம் போனோடனே நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடும் எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிட்டு ஓடி வந்துடும். லெட்ஸ் கோ ஜிஃபேமே. ஜிஃபேமே ஏதோ நம்மளை வச்சு சம்பவம் பண்ணுறான் ஜிஃபேமே. பாருங்களேன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. நேற்று வந்து அதே இடத்துக்கு தாங்க அந்த அவுட்டரில் கொண்டு வந்து நம்மளை தள்ளி விட்டான். அடா பாவீங்களா, இந்த ஏரியாலாம் முதல்ல கற்றுக்கணும். இருங்க, மேப்பில் வரும்போதே பார்த்துட்டு ஐயோயோ இந்த ஏரியாவான்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிக்கணும். இனிமேல்
இந்த இடத்துல இருந்து தாங்க நேற்று நான் 35 கிலோமீட்டர் எம்டிஆர் ரிட்டர்ன் வந்தாங்க. ஒரு ஆர்டர் கூட எனக்கு வரவே இல்லை. வெறும் கொடுக்குறது சிங்கிள் தாங்க வந்துச்சு. அங்கேருந்து ஏதாவது ஒரு ஆர்டர் வந்தால் தானே அப்படியே பிடிச்சிக்கிட்டே ரிட்டர்ன் வந்தால் நமக்கு லாபம். அந்த 35 கிலோமீட்டருக்கு நான் 15 கிலோமீட்டர்னு சொல்லி 2 ஆர்டராக நான் ஓட்டியிருந்தேன்னா அது எனக்கு எவ்வளோ லாபமாக இருந்திருக்கும். லாபம் மீன்ஸ் அதோ நமக்கு லாஸாக இல்லாமல் இருந்திருக்குங்க. சரி ஒரு ஆர்டர் ஓட்டிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அதே இடத்துக்கு நமக்கு வாதி இது வாதி பாருங்க. எல்லாம் அப்படியே வந்து இது அவுட்ருங்க. அப்படியே மலையும் குன்னுமா இருக்கும், மேடும் பள்ளமுமா இருக்கும். அவுட்ரு இஸ்த்ரா இவங்க எல்லாம் பார்ட்டி பண்ணுற இடம் இதெல்லாம். ஆக்சுவலாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய செவரு, எவ்வளோ நீட்டுக்கு போகுது பாருங்கள். இது ஏதோ கவர்மெண்ட்டுன்னு நினச்சிடாதீங்க. எல்லாம் ப்ரைவேட்டாக ஒரு ஆளுடைய செவரு அப்படி கட்டி வச்சிருக்காப்புல உள்ள. அப்படிக்கா கூத்து அடிக்கலாம் செம்மையாக பாருங்க. சொன்னா அதே இடத்துக்கு வந்துட்டோம். வாட் இஸ் திஸ் மேன் யூ ஜாஹேஸ்? அதான் கேட்டேன். ஹங்கர் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, ஜாஹேஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒருத்தர் ரெண்டுமே ஓட்டிகிட்டு இருந்தார். எதையா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். நட போயா ரெண்டுமே நல்லா இல்லை அப்படிங்கிறாரு. ஜாஹேஸில் வந்து ரொம்ப வாப்பா அடங்குமா லேடிஸ் என்ன ஓட்டுது பார்த்தீங்களா? விசிபிலிட்டியே சரியில்லை. அந்த இடத்துல வச்சு மாங்குன்னு இது ஏறிட்டு வருது பாருங்க. ஒன் வே ரூட்டில் இதெல்லாம் ஒன் வே. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்து உஷாராக தான் போகணும்னு சொல்லிப்பேமே. ஓகேவா? சரி வாங்க இந்த டெலிவரி கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாமா இல்லை கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு போகலாமான்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நம்ம அந்த ஒரு இன்டர்வியூ கூட்டிகிட்டு போகணும்ல, அந்த லொக்கேஷனுக்கு போகலாமான்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் தாங்க. உள்ளேருந்து ஏதோ டீச்சர் ஆர்டர் பண்ணியிருக்கும் போல. ஸோ கொண்டு கொடுத்தாச்சு. அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டேங்க. கரெக்டான 2.2 கிலோமீட்டரில் KFC இருக்குது. ஸோ KFCலேருந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கொண்டு போயிட்டு 16 கிலோமீட்டர்னு காட்டுதுங்க. கொய்யால இது எப்படி 25 கிலோமீட்டர் தாண்டுமே. அதுக்குள்ளே நம்ம இந்த ஆர்டர் அவ்வளோ தாங்க டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு நேராக நம்ம கஸ்டமர்கிட்ட தாங்க போகிறோம். டைம் கரெக்டாக இருக்கும் அதுக்கே. ஸோ வாங்க ஜி ஃபேம் அடுத்த ஆர்டரை போய் பக்காவாக முடிப்போம். லெட்ஸ் கோ ஃபேம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த KFCலேருந்து தாங்க வந்திருக்கு. இந்த கார்னரில் இருக்குது. இன்னொருத்தவங்க வீட்டு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம பார்க் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம பிக்கப் அண்ட் எஸ்கேப் ஆகிடுவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைரியமாக நிப்பாட்டியாச்சு. நிறைய பேர் அதனால நிற்கிறாங்க. சிட்டியை விட்டு அவுட்ருக்கு வந்துட்டோம், ரொம்ப உள்ளே வந்துட்டோம்னு சொல்லி நான் தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க ஜி ஃபேம். அதாவது வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய டெலிவரி போயிருக்காங்க. எனக்கு எப்படி இது கிடச்சிச்சின்னு சொல்லி தெரியல. இதுக்கு பக்கத்துலேயே அத்தனை பேர் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வரல, நமக்கு வந்துச்சு. என்ன கணக்கும் ஒன்றும் புரியல. சரி வாங்க ஆர்டர் நம்பரை காமிச்சிட்டு வாங்கிட்டு போகிறக்க ஆரம்பிக்கலாம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருக்கோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனே பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க செய்வாங்களாம். நம்ம எம்மா நேரம் வெயிட் பண்ணுறது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 24.99.6. ஸோ 25 ரியால்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது இப்போ நம்ம ஓட்டணும். ஐயோ நம்ம அந்த கஸ்டமருக்கு வேறு போகணுங்க. மணி 10 கிட்ட ஆக போகுது. எப்படின்னு ஒன்றும் புரியல. இதை வாங்கிட்டு உடனடியாக ஓடணும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைங்க ஜெயிப்பாமே. இன்னும் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு இன்னும் 4 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. வண்டியில் பித்தமாக ஃபியூலிங் இல்லை. அஞ்சு எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூல் பண்ணுறதுக்காக கொடுத்தாச்சு. ஸோ லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 ரியால் 18 ஹலாலா மீன்ஸ் பைசாங்க. இப்போ வரைக்கும் எவ்வளோ பேருக்கு 10 லிட்டர் தான் கிடச்சிருக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபாய்க்கு போயிடுச்சு. 12 லிட்டரு 30 ரியால் ஆக போகுது. எத்தனை லிட்டர் தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்குமே ஒன்றும் புரியல. பார்ப்போம். 20 லிட்டர் கூட கிடைக்காது. ஸோ சாரி. ஓகே எத்தனை 18 லிட்டர் தாங்க கிடச்சிருக்கு. சரி ஓகே கிளம்புவோம். இந்த ஃபீல்டிங்கே இப்போதைக்கு போதும். உடனடியே நம்ம கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிடலாம். ஆல்ரெடி நம்ம லேட் ஆகிட்டோங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருங்க. அங்கேருந்து நம்ம ஃபுட்டு டெலிவரி பண்ணோம்ல, அந்த இடத்துலேருந்து நம்ம கஸ்டமருடைய லொக்கேஷனு ஃபைனலி வந்துட்டோம். இன்னும் 350 மீட்டர் தான், அவ்வளோதான். இங்கிட்ட ஒரு ரைட் எடுத்து உள்ளே போயிட்டு இப்போ அவரை கூப்பிட்டு அவரோட ஆஃபீஸ்க்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆகிடுச்சு. 10:40 வரேன்னு சொல்லியிருந்தேன். மணி வந்து பார்த்தீங்கன்னா 11:03 ஆகிடுச்சிங்க. அதனால் இப்போ நம்ம வந்து வித்தவுட் எனி டிலே ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவரை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தெரிச்சு ஓடணும். எங்கே இருக்குது கொஞ்சம் கிட்ட லைவ் லொக்கேஷன் அனுப்பிடுங்க. எனக்கு அவர் பார்த்துட்டு வந்துட்டாருன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோன் அடிச்சிருவோம், வெளியே வந்துடுவார். ஓகே ஸோ இதுதான் கஸ்டமருடைய ஒரு இடம். ஓகே எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகே விடும். வாங்க கஸ்டமர் இங்கே தான் இருக்கிறாரு. வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? ஜெய்ஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது என்னடா பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தேடிட்டு இருக்கோங்க. இந்த லெஃப்ட் சைடில் தெரியுற சாமி கம்பெனியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை நம்ம இன்டர்வியூக்காக இறக்கி விட்ருக்கோம். ஸோ ஹோப் எல்லாமே நல்லபடியாக முடியணும். இன்டர்வியூ நல்லபடியாக பாஸ் ஆகி ஜாப் பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம போயிட்டு சாப்பிட்ணுங்க. அவர் வந்து ஒரு 100 ரியால் கொடுத்துருக்காரு. சாப்பிட்டு சேஞ்ச் வைங்க, வந்தோடனே நம்ம சவாரி காசில் என்னவோ அதில் கால்குலேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம காசுலேருந்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் சிட்டியில் சத்தியமாக ஹோட்டல் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். தேடி பார்ப்போம். எங்கன்னா ஒரு தேடுவோம். என்ன தான் செட் ஆகுதுன்னு பார்ப்போமே. இண்டஸ்ட்ரியலில் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் இங்கே வந்து
லக்கீலி நான் வந்து ஐ ஃபவுண்ட் தி பெட்ரோல் பங்க். ஸோ இங்கே கண்டிப்பாக நமக்கு பூஃபியாவோ இல்லை பக்காலாவிலேருந்து ஏதாவது கிடச்சிரும். அப்படியே வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டிதான். நம்ம பொழப்பு இப்படி தான் ஜாமி. ஓகே லெட்ஸ் கோ. ஒரு பூஃபியாவாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு பூஃபியா ஒரு பூஃபியா கூட இல்லையே தலைவர்களே என்ன தலைவர்களே இப்படி ஆயிட்டு. ஏதாவது பூஃபியா இருக்கான்னு சொல்லி பார்ப்போம், இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். भैया इधर बुफिया है क्या? भाईजान इधर कोई मताम है बाजू में खाने के लिए? कोई इधर मताम है खाना खाने के लिए? किधर? नहीं कोई बुफिया वगैरह इधर क्या मिलता है? हाँ किधर है? ये बाजू में जो गाड़ी खड़ी है क्या मिलता है उधर? फिलाफिल मिलेगा? ஓகே சுக்ரியா பாய். ஓகே ஜி ஃபேம், இங்கே ஃபிலாஃபில் கிடைக்குமா? வாங்க வண்டியை பார்க்கிங்கில் போட்டு கொடுன்னு ஓடுவோம். வாங்க ஓகே அப்படி இங்கே நின்றுக்கு வேண்டி தான் இப்போ வாங்கிட்டு போகலாம். வாங்க ஜி ஃபேமே, நல்லா இருக்கு. போயிட்டு ஒரு ஃபிலாஃபில் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்துக்கிட்ட வேலையை பார்ப்போம். எப்படி போகிறதுன்னு தெரியல. அந்த பக்கம் தான் இருக்குன்னு நினச்சிட்டு நான் மாட்டுக்கு நடந்து போயிட்டேன். பட் கதவே இங்கே தாங்க இருக்குது. நான் அதை விட்டு பக்காலா உள்ள தான் இருக்குன்னு நினச்சிட்டு நான் மாட்டுக்கு இந்த கடையோட பக்காலா இந்த சூப்பர் மார்க்கெட்டோட சேர்ந்தது தான் நினச்சி அங்கே பூந்து போய் தேடிட்டு இருக்கேன். சரி வாங்க இங்கே போய்ட்டு நம்ம ஒரு ஃபிலாஃபில் வாங்கிட்டு ஒன்று ஓடுவோம். ஃபிலாஃபில் அப்புறம் என்ன இருக்குது, இந்த இது ஒன்று வாங்கிக்கலாம், அல்சி கோலா. ஸோ கைஸ் திஸ் இஸ் நாட் இஸ்ரேல் ப்ராடக்ட். ஸோ அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க, திஸ் இஸ் மேட் இன் சவுதி. ஓகேவா? சரி வாங்க போகலாம். ஓகே ஜி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஃபிலாஃபில் இதில் சுற்றி கொடுத்துருக்காங்க. அப்படியே என்ன பண்ணணும்னா அழகாக இதை வச்சு இப்படி ரோல் பண்ணி கிழிச்சு எடுத்தோம்னா சூப்பராக டாப் வந்துடும். அப்படியே இன்னும் கொஞ்சம் கிழிக்கணும் நம்ம. ஆக்சுவலாக ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்ப்போமா? பர்ஃபெக்ட். சாப்பிட்டுட்டு வண்டிக்கு போகலாம் வாங்க. ஓகே ஜி ஃபேம்ஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணுறோம். இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கஸ்டமர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 40 மினிட்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னார். பட் ஸ்டில் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் நம்ம டெலிவரி அடித்தோம். ஒரு 20 ரியால் சம்திங் 25 ரியால் சம்திங் ஒன்று அடித்தோம். அதுக்கப்புறம் அப்படியே இவர்கிட்ட தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்டர்வியூ ஐ திங்க் இன்னும் முடியல, லாங் லாஸ்டிங்காக இருக்கா இல்லை இன்னும் வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. யாராவது இன்னும் உள்ள நிறைய பேர் இருக்காங்களோ ஒன்றும் புரியல. அவர் முடிச்சுட்டு வரட்டும், வந்தோன்னு தான் கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு டேரெக்டாக போகணும். பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே ஜேஃபா, வெயிட் பண்ணுவோம். வண்டியில் இடுப்புலி ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் வாக்கிங் போடுவோம் வெளியே போயிட்டு. ஸோ நம்மளோட ஜிஃபேம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சாப்பாடு வாங்குறதுக்காக போகிறாரு. எங்கன்னா அலங்கார் ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கிறாரு. அலங்கார் இட்ஸ் அன் இந்தியன் ஹோட்டலு. அண்ட் நம்ம வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வெயிட்டிங் ஆயிடுச்சுங்க. இடுப்பு வலி பெண்டு கழட்டி விட்டுருச்சு நம்மளுக்கு. அப்படியே இப்போ உட்காந்துருப்போம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது வண்டியிலேருந்து வெளியே வருது. வெளியே எங்கேந்திரா நீ வந்த வெளியே? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தள்ளணுங்க, கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணணும் இதெல்லாம் வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும். சரி வாங்க, தரவாடு ரெஸ்டாரண்ட்னு என்னென்னமோ இருக்குது, உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோங்க. எங்கடான்னு பார்க்குறீங்களா? வீட்டுக்கு தாங்க இப்போ நம்ம போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரை நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு. அண்ட் குட் நியூஸ், நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இது இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிடுச்சு. ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் விசாவில் இருக்கிறதால கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். வேற மாதிரி விசா வந்து பார்த்தீங்கன்னா அது ரெடி பண்ணணும். அந்த ப்ராசஸ்லாம் வந்து இப்போது ஆக வேண்டியிருக்கு. நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ கிளம்புறோங்க ரூமுக்கு. நெக்ஸ்ட் சவாரியும் முடிந்தது. எம்மடி வீட்டு சந்துக்குள்ளே பெரிய பார்க்கிங்காக போட்டு வச்சிருக்கிறாங்க. குடுன்னு ஓடுவோம். கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து ரெஸ்ட் எடுப்போம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சுங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்காண்டி சிக்கன் சமோசா 2 வாங்கி கொடுத்தாங்க. அவங்க அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்க போனாங்க. கொஞ்சம் நிறுத்த சொன்னாங்க. நம்ம அந்த வேலை அவருக்கு அப்படியே ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி அப்படியே ஓடி வந்துட்டு அப்படியே ரூட்டை மாற்றி கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டோம். ஒரு சமோசா வாங்கி கொடுத்துருக்காங்க. ரூமுக்கு போயிட்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அவர் சொல்லியிருக்காரு நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அது எப்படின்னு. இப்போதைக்கு வாங்க நேராக ரோட்டை பிடிச்சாச்சு. சட்டுன்னு நம்ம கிளம்புவோம் வித்தவுட் வேஸ்டிங் டைம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரோடு சொல்லுவாங்க, இது என்ன ரோடுன்னு எனக்கே தெரிலைங்க. சப்ஸ்கிரைபர்லாம் சொன்னீங்க நிறைய பேர், ப்ரோ அப்படியே ரோடு பேர் சொல்லுங்க ப்ரோ, நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல பேசணும்ல அப்படின்னீங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன ரோடுன்னு எனக்கு தெரியல. அதனால நம்ம இப்போதைக்கு மஸ்ஜித் அல் ராஜி நேராக போனால் மஸ்ஜித் அல் ராஜி வரும். மஸ்ஜித் அல் ராஜி ரியாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பள்ளிவாசல்.
ஓகே ஓகே, எந்த பக்கம் போகுது அப்படின்றது எனக்குமே ஒன்றுமே தெரியல. நம்ம பாட்டுக்கும் போவோம், நடக்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, இந்த பக்கம் இருக்கா? ஐயோ, ரோடு எங்கே போகுதுன்னே எனக்கே தெரிய மாட்டேது. நான் பாட்டுக்கும் போயிட்டு இருக்கிறேன். இது லெஃப்ட் ரைட்டுன்னு நம்மளை இழுத்து விடுதுங்க. இது ஐ திங்க் நாங்கள் கிட்ட போனால் நான் மாட்டிக்குவேன். அப்படி ஒரு இடத்துல ரோடே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த பக்கம் தான் ரோடு இருக்குது. வாங்க இப்படி மாற்றி போவோம். கூகுள் மேப்பு நம்மளை ரொம்ப அலக்கடிக்குதே கொய்யால. ஓகே, அப்படிக்கா மாற்றி 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 சைக்கிள் வாலா பையா, சைக்கிள் வாலா. என்னடா மேம் இது கீழே கீழே ஏன் வருது எனக்கு ஒன்றும் புரியலையே. ஓகே, கொஞ்சம் மேலே பண்ணியாச்சு. கீழே கீழே வராங்களே, மறுபடியும் கீழே கீழே வருது இது. எனிவே, ஸோ வாங்க ஜிஃபேமே, இன்னைக்கு ஓட்டம் இவ்வளோ தாங்க மதியத்து வரைக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு நைட் என்ன ஓட்டம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு யூட்டனை போட்டு நேராக வீட்டுக்கு தாங்க ஓடுறோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக இழுக்க தேவையில்ல. நிறைய பேர் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது ப்ரோ அப்படின்லாம் சொல்கிறீங்க. கோச்சிக்காதீங்க, as it is என்ன வருதோ அதை தாங்க நான் பண்ணுறேன். சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் யூட்டன் இந்த மாதிரி தாங்க, பிரிட்ஜுக்கு மேலே இருந்து தான் கிடைக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம பிரிட்ஜு மேலே இல்லை, ரோட்டில் தான் இருக்கும். பட் இந்த மாதிரி பிரிட்ஜுக்கு மேலே, பாலத்துக்கு கீழே, இந்த மாதிரி அப்புறம் சின்ன சின்ன ரோடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு யூட்டன் கிடைக்கும். உங்களுக்கு யூட்டன் வேணுமா, மெயின் ரோட்டில் இருக்கீங்க, ஐயோ நான் யூட்டன் போகணும் வேறு வழி இல்லை அப்படின்னீங்கன்னா எந்த சர்வீஸ் ரோடு கிடைக்குதோ டப்புன்னு எடுத்துருங்க. அந்த சர்வீஸ் ரோட்லேயே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூட்டன் கிடைச்சிடும். நான் மெயின் ரோட்லேயே தான் போவேன், சர்வீஸ் ரோட்லலாம் போக மாட்டேன், எனக்கு யூட்டன் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா 101% உங்களுக்கு யூட்டனே கிடைக்காது. 99.99% உங்களுக்கு கிடைக்காது. அந்த 1% ஏதாவது சான்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போதைக்கு ஆல் டன்னுங்க. அப்படியே நம்ம பாட்டுக்கு இப்போ நம்மளுடைய பயணத்தை நோக்கி போக ஆரம்பிக்கலாம். ரோடு ஃபுல்லாக மெட்ரோ கட்டுறன்ற பேரில் மொத்த ரியாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஜிஃபேமே. வெல்கம் பேக் ஜிஃபேம். ஸோ வாங்க அடுத்த ட்ரிப்புக்கு கிளம்பலாங்க. தூங்கலான்னு பார்த்தேன், மணி வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆக போகுதுங்க. ஸோ வந்தோம், ஈரல் குழம்புலாம் இருந்துச்சு, எடுத்து அடிச்சு போட்டு நாக் அவுட் பண்ணோம். அப்புறம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோம்புக்கு செய்கிற அந்த பாயசம் செஞ்சுருந்துச்சு. வருஷத்துக்கு ஒருத்தரும் செய்வோம். இது எங்கள் எல்லாத்தோட ஃபேவரட் தாங்க. நிறைய பேருக்கு இது ஃபேவரட் தான் சொல்ல போனால். அது செஞ்சிருந்துச்சு, அப்படியே சாப்பிட்டேன். ஒன்றும் படுக்கலான்னு பார்த்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க நர்ஸு, ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயோ இன்டர்வியூ கொடுக்க போகணும், வர முடியுமா அப்படின்னாங்க. எக்ஸிட் 9 இப்போ அவங்கள கூட்டிகிட்டு பொன்னோரமா மால்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிக்கப்புக்கு போகிறோம். உங்கள் அன்பு ஆதரவு நிறைய பேர் சவாரி கொடுக்குறீங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கீப் இதேமாரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ வாங்க இப்போ அடுத்த இதுக்கு சரக்குன்னு பறக்க ஆரம்பிக்கலாம். நம்ம வண்டியை போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் இப்போலாம் செம்ம டிராஃபிக் டைமு. ஸோ ஆன் டைம் நம்ம அங்கே ரீச் ஆகிட்டோம், கொஞ்சம் நல்லது ஜிஃபேம். லெட்ஸ் கோ. ஓகே ஜிஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோங்க. ஸோ சிஸ்டரை கூப்பிட்டு நம்ம நேராக இன்டர்வியூக்கு போவோம். இன்றைக்கி மட்டுமே நம்ம 2 பேருக்கு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜிஃபேம் தான், ரெண்டாவது நம்ம ஜிஃபேம் தான், நம்ம கலாட்டா ஃபேமிலி தான் அவங்களும். ஸோ இப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங்காக இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் போகிறாங்களா இல்லை ஆஃபீஸில் போகிறாங்களான்றதுலாம் எனக்கு தெரியல. ரோடு இப்போ தாங்க ஜஸ்ட் நான் ஃப்ரீ ஆச்சு. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து போய் ஆகணும். பிகாஸ் 4:36 போய் அங்கே ரீச் ஆகிடலான்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே டிராஃபிக் இல்லை. சார் இன்னொரு 7 மினிட்ஸில் அவங்களோட லொக்கேஷனுக்கு நான் வந்து ரீச் ஆகிடுவேன். அதாவது டோட்டலாகவே 5 கிலோமீட்டர் தான் காட்டுது, 5.2 கிலோமீட்டர். ஓகே, ஸோ வாங்க போயிட்டு இவங்களை பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லொக்கேஷனில் ட்ராப் பண்ணுவோம். அப்புறம் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வரணுன்ட்டு இருக்காங்க. இன்டர்வியூ ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்போமே 2 மினிட்ஸில் எந்த இன்டர்வியூன்னு தெரியல. எப்படியும் கொஞ்சம் 5-10 நிமிஷம் ஆகலாம், இல்லை 1/2 மணி நேரம் கூட ஆகலாம், நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அப்படியே வெயிட் பண்ணி ரிட்டன் அவங்கள கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லொக்கேஷனில் அவங்கள நம்ம மறுபடியும் ட்ராப் பண்ணிடலாம் ஜிஃபேமே. ஸோ வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து போயிட்டு இருக்கிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் ஏர்போர்ட்டு தாங்க. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கறதுக்கு பழைய ஏர்பேஸுங்க, அதாவது பழைய ஏர்போர்ட்னு சொல்லலாம். சின்ன ஏர்போர்ட்லாம் இப்போ சின்ன ஃப்ளைட்டு, ப்ரைவேட் ஜெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட இந்த இடத்துல லேண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு ஹெலிகாப்டர் கூட உங்களுக்கு தெரியுதா? இங்கே எல்லாம் சண்டை போகிற ஹெலிகாப்டருங்க, துப்பாக்கி சுடுறதெல்லாம் அதில் இருக்குது தெரியுமா? செம்மையாக இருக்குது. ஸோ வாங்க இன்னும் ஒரு 4.1 கிலோமீட்டர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் ஒரு 900 மீட்டர் வந்துட்டேன் பார்த்தீங்களா? ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப் ப்ரோ தம்மாமுக்குலாம் இருக்கான்னு கேட்குறீங்க. எஸ், தம்மாம் வரைக்கும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 400 கிலோமீட்டர் தானே, அதுக்கு தாண்டிச்சுன்னா நம்ம பண்ண முடியாது. ஆஸ் இட் இஸ் ஊபரில் என்ன வருதோ அதே தான் நம்மளும் வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஸோ தம்மாமுக்கும் போகணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், போய்ட்டு ட்ராப் பண்ணிட்டு வரலாம். இல்லை வெயிட் பண்ணிட்டு பிக்கப்பும் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா அதுவும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போதைக்கு வாங்க நேராக முதல்ல அவங்க லொக்கேஷனுக்கு போவோம். நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஆனால் அப்படி பார்த்தா கூட நம்ம வேலைக்கு வந்தோம்ல, ஹவுஸ் டிரைவராக வந்தப்போ கூட இதே டியூட்டி தான் பார்த்தோம் போல இருக்குது. இப்பயும் அதே தான், காலையிலேருந்து வண்டி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இடுப்பு வலி தாங்க வருது, 1 ஹவர் கூட நம்ம இன்னும் தூங்கலை. பட் ஓகே, சொந்தமாக ஓட்டும் போது அது வேறு, அவங்களுக்குன்னு சம்பளத்தில் ஓட்டும் போது அது வேறு. சம்பளம்னா அது வந்து ஃபிக்ஸடாக இவ்வளோ தான் அப்படின்னா அப்படி தான் இவ்வளோ தான் இருக்கும், வேறு வழி இல்லை. பட் இது வந்து அப்படி கிடையாதுல்ல. ஸோ நம்ம வந்து
நம்ம இஷ்டம் தான். ஒரு நாள் அதிகமாக இருக்குன்னா இன்னொரு நாள் கம்மியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை நம்ம டோட்டலாகவே லீவ் போட்டுக்கலாம். ஃபோன் சவாரி மட்டும் பிக்கப் பண்ணிக்கலாம். லீவ் மீன்ஸ் அப்படி கிடையாது. ஃபோன் சவாரி வந்தால் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். ஃபுட்டு டெலிவரி பண்ண போக மாட்டோம். ஸோ அதுதான் இன்றைக்கி மொத்தத்துக்கே 2 தாங்க பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இன்டர்வியூ கூட்டிகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இங்கே போகிறேன். சாயந்தரம் போல் தூங்கி எந்திரிச்சு ஒரு 7 மணிக்கு நம்ம ரவுண்ட் அடிப்போம், போயிட்டு ஆர்டர் ஓட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், ஒரு 100 ரியால் வரைக்கும். பட் அதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எனிவே ஸோ எங்கே போகுது, ஓகே நம்ம இந்த ட்ராக்ல வச்சுக்குவோம். இந்த மாதிரி மஞ்சள் லைன் வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வருது அப்படின்னா ரைட்டில் போகுதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், மஞ்சள் ரோடு வந்துச்சா, அது அப்படியே ரைட்டில் போய்டும். நம்ம இந்த ரோட்டில் தான் வைக்கணும். உங்களுக்கு ரைட்டில் போகணும் அப்படின்னாலே நாங்கள், அதாவது இந்த மஞ்சள் கோடு வந்தாலே புரிஞ்சுங்க ரைட்டில் ரோடு கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதர்வைஸ் நத்திங். அப்படின்னா இன்னமும் மஞ்சள் கோடு வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எஸ், கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரைட்டு வரப்போகுதுன்னு அர்த்தம். வாங்க இப்போ அந்த ரைட்டு தான் நம்மளும் போகணும். உங்களுக்கு என்ன லைவாகவே டெமோ காட்டுறோம் பாருங்களேன். அழகாக இருக்கா? அங்கே பாருங்க, அப்படியே கொஞ்சம் தூரத்தில் போனோன்னே இந்த எல்லோ லைனை அப்படியே ரைட்டில் போயிடும். ஸோ இந்த எல்லோ லைன் வந்தாலே கண்டுபிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த எல்லோ லைன்லாம் போகாதீங்க. கிட்டத்தட்ட 2000 ரியால் சம்திங் ஏதோ ஃபைன் இருக்குன்னு நினைக்கிறேன். என் பழைய வீட்டில் இருந்த முதலாளி சொன்னார். இப்போ இல்லை, லாஸ்ட்டாக இருந்தாலும் அதுக்கும் முன்னாடி இருந்தாலும் அங்கே அவர் சொன்னார். உண்மையாக போயான்னு தெரில. ஆனால் அதில் வந்தால் ஃபைன் இருக்குது, அது தெரியும். எக்ஸாக்டாக 2000 தானா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போவோம். பார்த்தீங்களா எல்லோ லைன் வந்துச்சா? இப்போ பாருங்கள், ரைட்டில் போட்டு கட்டாகும். இந்த கம்பத்துலலாம் பாருங்கள், குட்டி குட்டியாக உருண்டையாக வச்சுருக்காங்கல்ல, அந்த மெஷின் தாங்க கரெக்டாக சென்ஸ் பண்ணும் நம்ம ஃபோன் பேசுகிறோமா இல்லையா அப்படின்றதெல்லாம். கரெக்டாக சீட் பெல்ட்டு, இந்த ஃபைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் பார்த்து வரும். ஸோ ரொம்பவே உஷாராக தாங்க இருக்கணும். ரொம்ப ஹார்ட் டர்ன் அடிக்கணுமே, சட்டுன்னு டர்ன் அடிச்சாகணும். ரோடு ஃப்ரீயாக இருக்கா? எஸ், ஃப்ரீயாக இருக்குது. இந்த பில்டிங்கில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிடலாம். இந்த பில்டிங்கில் இல்லை, ஐ திங்க் பின்னாடி பக்கம் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். போவோமே, கிட்ட எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. இன்னும் 950 மீட்டர் மட்டும்தான். ஸோ அவங்க அநேகமாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் வெளியே. எனிவே பார்க்கலாம் வாங்க. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஃபேமு ஃபீமேல் ஜிஃபேமை வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டுட்டோம். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் ஜிஃபேம். ஸோ அவங்கள வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு இன்டர்வியூக்காக கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ திஸ் இஸ் தி ஹாஸ்பிட்டல். இப்போ நேராக போகலாம். கிட்ட கூப்பிட்றாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் நடந்து வர முடியுமான்னு கேட்குறாங்க. சம்திங் ஹெல்ப் நீடிட்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நம்ம போவோம், போய்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம். ஓகேவா? வாங்க ஜிஃபேம். ரீசார்ஜ் கார்டு கேட்டாங்க. இங்கே எங்கேயோ பக்காலா இருந்தால் நம்ம உடனே வாங்கிட்டு போய் கொடுத்துடலாம். ஐயோ, எங்கேயும் பக்காலா வேறு இல்லையே. ஏன்னா இப்போ அவங்க வந்த ரூட்டு அப்படியே மெயின் ரோடு தான். ஃபுல்லாமே ஹாஸ்பிட்டல் அப்படியே மெயின் ரோட்டில் தான் இருக்குது, தெரியுதா அவங்களுக்கு? அதனால் எந்த ஒரு கடையுமே கிடைக்கல. அவங்களுக்கு ரீசார்ஜ் கார்டு எமர்ஜென்சியாக தேவைப்படுது. சரி வேகமாக ஓடுவோம், போயிட்டு அவங்களுக்கு என்னென்னு கேட்டுட்டு என்ன நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துட்டு வரலாம். வாங்க ஜிஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுட்டு ட்ராப் பண்ணியாச்சுங்க. அவங்கள முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவாரிக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். 0.7 கிலோமீட்டர், 0.1 கிலோமீட்டர் அப்படி இப்படின்னு நிறையா வருதுங்க. அக்செப்ட் பண்ணி பார்க்குறேன். அக்செப்டே ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்னமோ கிளிக்கர் வைக்கணும், ஆட்டோ கிளிக்கர் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு கிளிக்கர்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இப்போ அப்படியே ரெஸ்டாரண்ட் பக்கம் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பிகாஸ் இந்த பக்கம் தான் நமக்கு ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருங்களேன். வரும், ஆனால் ஒன்றுமே அக்செப்ட் பண்ண முடியாது. உடனே அக்செப்ட் பண்ணுவேன், ஆனால் போயிடும். பிகாஸ் 12 ரியால் 13 ரியாலுக்குலாம் அப்படியே பக்கத்தில் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்குலாம் வருது. பட் அக்செப்ட் பண்ண முடியல. அதுக்கு ஒரு 50 ரியால் செலவு பண்ணி கிளிக்கர் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அது வச்சா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகுன்றாங்க. ஸோ எஸ், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை தான் பண்ணி பார்த்துருவோமே கிளிக்கர் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. எனிவே ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் அவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு இன்டர்வியூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி நம்ம ஜிஃபேமை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டோம் ஜிஃபேம் இப்போ. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம பர்சனல் சவாரி வந்து ரெண்டுமே இன்டர்வியூக்காக தான் இருந்தது. அப்புறம் வந்து டெலிவரி காலையில் 2 தாங்க பண்ணியிருக்கோம். சரி இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம். மணி 7 தானே ஆகுது, ஏதாவது டெலிவரி பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இன்னமும் அப்படியே நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஜிஃபேமே. ஸோ வெயிட் பண்ணுவோம், என்ன வருது என்ன இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் ஜிஃபேம். ஓகே, 4 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ போயிட்டு 1.4 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது இது வாங்கணும் ஜிஃபேமே. போயிட்டு கஸ்டமரை இப்போ போய்ட்டு நம்ம பிக்கப் பண்ணணும். சாரி, இது என்ன சொல்கிறது இது பண்ணணும், ஆர்டர் பிக்கப் பண்ணணும். அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டர் காமிச்சிருக்கு. அட்டன் பண்ணதுக்கப்புறம் எப்படியோ 8-9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரப்போகுது. வாங்க அதை போய் ட்ராப் பண்ணிட்டு வருவோம். ஓகே ஃபேன். ஸோ நம்மளுடைய பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் தான் இருக்குது. என்ன கடை இது? ஷூஷியோ எல்லையா வருது அப்போ. எனிவே ஸோ இந்த குட்டி மாலில் இருந்தாங்க பிக்கப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கோரியா டைம்ஸ் என்னென்னமோ எழுதி வருது, கள்ளிவள்ளி. அப்படியே கிளம்பும். ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்கிறதால இந்த மாதிரி டைமில் ஓட்டினா தாங்க உண்டு. ஆனால் என்ன ஆர்டர் கொஞ்சம் லேட்டாக வருது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ இஷ்யூ. இப்போ இதை போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு கொடுக்கணும், ஓடிடலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கேண்டி ஷாப் மாதிரி இருக்குதுங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது, தெரியுதா அவங்களுக்கு? இதில் தெரியும் பாருங்க, எல்லாத்துலேயுமே ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் என்னன்னே தெரியல இது ஆக்சுவலாக. எனிவே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கேண்டீஸ் விதவிதமாக இருக்குது பார்த்தீங்களா?
லப்பர் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சிப்ஸு அது இதுன்னு என்னென்னமோ வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஆர்டர் வந்திருக்கு, ஏதோ பிள்ளைக்கு தான் நினைக்கிறேன். ஓகே, தம்பி பில்லை போட்டு செஞ்சு கொடுக்கட்டும், வாங்கிட்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வரோம் ஜிப்பேன். என்னடா இது வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ பிடிக்கிறாங்க பாருங்களேன். அந்த பார்க்க அவ்வளோ லூஸாக தெரியுது, ஜூஸ் மாதிரி தெரியுது லிக்விடு, ஆனால் இப்படி வருது பார்த்தீங்களா, கலர் கலராக பிடிச்சிட்டு இருக்கீங்க என்னமோ. நம்ம ட்ராப் பண்ணிட்டோங்க கஸ்டமரோட வீட்டுக்கு. அவங்க வீட்டு செவத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த ஒயிட் கலர் செவரு. இப்போ இங்கேருந்து எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? எங்கத்தான் போயிட்டு போகிறோம், உலகம் போல் அவள் தான் எங்கன்னா அப்படியே வெளியே போக வேண்டியதான் இப்போ நம்ம. சரி வாங்க, இங்கேருந்து இப்போ நம்ம வெளியே போகிற ரூட் எங்கன்னு சொல்லி தேடி பிடிச்சி அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியே போவோம் மெயின் ரோட்டுக்கு போயிட்டு இப்போ அங்கே எங்கன்னு பார்ப்போம். சொன்ன மாதிரி 4 கிலோமீட்டர் காமிச்சிச்சா, அழகாக நான் 4.1 காமிச்சிச்சு. ஓப்பன் பண்ணோடனே 7.1 முடிஞ்ச அளவுக்கு ஏற்றிட்டாங்க. இந்த 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்லாம் ஊர்பட்டது வருது, அதெல்லாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அது வந்து அவங்களோட வண்டி தான் கொடுக்குறாங்க. டெய்லி நீங்களே கடுப்பாயிடுவீங்கடா, அதே தாண்டா பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, பேச வைக்கிறானுங்க வாயை திறந்து, கடுப்பாகுதுங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ எல்லாமே வியாபாரம் தான், பக்கமாக இருந்தானே தூரமாக இருந்தானே அனுசரித்து போய் தான் ஆகணும். இப்போ ரோடு எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி தெரியலையே. ஐயா மெயின் ரோடு எங்கேயா இருக்கு? நம்ம மேப்பை தான் போட்டுட்டு போகணும், இல்லைன்னா அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ நம்ம. ஜி ஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோங்க. ஸோ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 9 ஆயிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டேன். பிகாஸ் பேக் பெயின் வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது. 4 மாதமாக வந்து நம்ம வண்டியில் உட்காரவே இல்லை. ஸோ இப்போ அந்த சடனாக வந்து நம்ம காரில் உட்காரவும் ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு பெயின் வருதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபாய்க்கு நம்ம வந்து சவாரி ஓட்டணும், ஒரு 51 ரூபாய்க்கு சவாரி ஓட்டணும். ஒரு 150 ருபீஸ் கையில் இருக்குங்க, அதாவது ரியாலுங்க. ஒரு நண்பர் கேட்டார், ப்ரோ ருப்பீஸுங்க இந்தியன் ருப்பீஸா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ப்ரோ, 4 ஃபுல்லாக ஓட்டிட்டு ஒரு 150 ரூபா, அதுவும் காருக்கு அப்படின்னா கட்டுப்படி ஆகாது. கண்டிப்பாக அப்கஸ்லி ரியால் தான். நம்ம இந்தியன்ஸு வந்ததில் நமது ருப்பீஸ்ன்றதே நம்ம வாழ்க்கையில் அது வந்து ஒன்று கூடி ஒன்றா ரத்தத்தில் ஓடிட்டுருக்கேன். அதுதான், அதனால் ரியால்னு சீக்கிரம் வராமல் அப்பப்போ ருப்பீஸ்னு வாயில் வந்துடும், கவலைப்படாதீங்க. மற்றபடி இங்கே இருக்கிற வரைக்கும் நான் எது சொன்னாலும் அது ருப்பீஸ் கணக்கில் தான் நீங்கள் எடுத்துக்கணும், சாரி ரியால் கணக்கில் தான் எடுத்துக்கணும், ருப்பீஸ்னே வந்தாலும். எனிவே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு 200 ரியால் கிட்ட சம்திங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்கோம். இப்போ அதில் வந்து நம்ம மறுபடியும் பெட்ரோல் வேறு போடணும். அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 150ங்க, சாப்பாடு கழிக்க போக ஒரு 140 ரியால் வந்து பார்த்திங்கன்னா கையில் நின்று இருக்குதுங்க. எனிவே, இதுவே நம்ம சொந்த வண்டியாக இருந்தால் மொத்த காசு நம்ம கையில் நிற்கும். எண்ட் ஆஃப் தி மந்த்து அதில் வந்து அப்படின்ற ரெண்ட்டுக்கு போயிடும். பாப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். உங்களோட அன்பு ஆதரவு சப்போர்ட்லாம் இருக்கிறவருக்கு எனக்கு என்ன பயம், அந்த ஆண்டவர் இருக்கிறான், நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, அதானே. ஓகே ஜி ஃபேம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க இருக்கிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சேஃபாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது அப்படின்னா, சாரி நான் என்னமோ சொல்கிறோம் பாருங்கள், வீடியோ பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா லைக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்து கணிப்பு என்னவாக இருந்தாலும் மறக்காமல் ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுட்டு போங்க. ஓகேவா? லவ் யூ ஆல் ஜி ஃபேம், கீப் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. பாய்.